பிரித்தானியாவில் லண்டனில் தமிழர்கள் சரிந்து வாழும் பகுதியில் உள்ள கடையில் விசா இன்றி பணியாற்றியவருக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கிய உரிமையாளர் ஒருவருக்கு எதிராக பெருந்தொகை பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு லண்டன் கிரீன்ஃபோர்ட் பகுதியில் உள்ள மதுபான கடை குடிவரவு சட்டங்களை மீறிய போதிலும் தனது வணிக உரிமத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. கடந்த நவம்பர் 29 அன்று குடிவரவு அமலாக்க பிரிவினர் மேற்கொண்ட சோதனையில் அங்கு ஒரு நபர் தனியாக பணியாற்றுவது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் அதிகாரிகளிடம் முதலில் தவறான தகவல்களை வழங்கினார். உயிரியல் தரவு மூலம் சோதித்த போது அவர் ஒரு தலைமறைவான நபர் என்பது உறுதியானது. 2023 ஆண்டிலேயே அவரது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் அவருக்கு பிரித்தானியாவில் வேலை செய்ய உரிமை இல்லை என்பது தெரிய வந்தது. அந்த ஊழியர் கடந்த 4 மாதங்களாக அங்கு பணியாற்றி வந்துள்ளார். ஊழியரின் தகவலின்படி அவருக்கு 1 மணி நேரத்திற்கு 6 பவுண்ட் மட்டுமே வழங்கப்பட்டது. ஆனால் கடையின் உரிமையாளர் தான் 8 பவுண்ட் வழங்கியதாக கூறுகிறார். எது எவ்வாறாயினும் அப்போதைய குறைந்தபட்ச ஊதியமான 11.43 பவுண்டை விட இது மிகவும் குறைவானதாகும். ஊதியம் ரொக்கமாக வழங்கப்பட்டதால் வருமான வரி அல்லது தேசிய காப்பீடு எதுவும் செலுத்தப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. அத்துடன் சோதனையின் போது வரி செலுத்தப்படாத 9 போலி மதுபான போத்தல்களையும் அதிகாரிகள் கைப்பற்றினர். யாரோ ஒருவரிடம் தெரியாமல் வாங்கிவிட்டேன், அதை விற்கும் எண்ணம் இல்லை என உரிமையாளர் இதற்கு பதில் அளித்துள்ளார். ஈலிங் கவுன்சில் கடையின் உரிமத்தை ரத்து செய்வது விகிதாசாரமற்றது என கருதி நிபந்தனைகளை விதித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தால் கடை உரிமையாளருக்கு 40,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதை அவர் மே மாதத்திற்குள் செலுத்த வேண்டும். இனி பணியமர்த்தப்படும் அனைத்து ஊழியர்களின் வேலை செய்யும் உரிமையை சரிபார்த்து அந்த ஆவணங்களை 12 மாதங்கள் வைத்திருக்க வேண்டும். ஊழியர்களுக்கான இணக்க பயிற்சிகள் குறித்த பதிவேட்டை பராமரிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பிரித்தானிய விநியோகஸ்தர்களிடம் மட்டுமே மதுபானங்களை வாங்க வேண்டும் மற்றும் அதற்கான பற்றுச்சீட்டுகளை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். 11 ஆண்டுகளாக எவ்வித முறைப்பாடுமின்றி கடையை நடத்தி வந்ததாக உரிமையாளர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதத்தை ஏற்று கவுன்சில் இந்த சலுகையை வழங்கியுள்ளது.